ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேத்து ஈவினிங் கொஞ்சம் வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரெடி ஆகிட்டு அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிங்கியை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் போய் உட்காந்துருந்தேங்க. உடனே பிங்கி எப்போவுமே அப்படிதாங்க, நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னாலுமே என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் போட்டால் அம்மா கரெக்டாக நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்னாலுமே அம்மா இப்போ எங்கேயோ வெளியில் போகிறாங்க, வீட்டில் எல்லாம் இப்போ வெளியில் கிளம்பிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம்னாலுமே அங்கேயும் இங்கேயும் படுக்கவே மாட்டாங்க. என் பின்னாடியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருவாங்க, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வருவாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாலுமே அப்படி தான் பண்ணுவாங்க. பிங்கிக்கு கரெக்டாக தெரிஞ்சிருவோம் அம்மா வெளியில் கிளம்பிட்டாங்க, ஒருவேளை நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களா இல்லை நம்மளை வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே தான் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக தெரியுங்க, வீட்டில் நம்ம எந்த ட்ரெஸ் போடுறோம், வெளியில் போகிறப்ப என்ன ட்ரெஸ் போடுறோம் அப்படின்றத பிங்கி கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. பிங்கி மட்டும்தான் அப்படியா, உங்கள் வீட்டில் இருக்க டாகும் அப்படித்தானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெடியாகி போய் வெளியில் கிளம்புற வரைக்குமே பார்த்துட்டே இருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், பாப்பா நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் பாப்பா, இங்கே தான் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் போய் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு டோர்கிட்டேயே நின்றுட்டே இருப்பாங்க. டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க நின்று பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறமா அவங்க போய் படுத்துருவாங்க. இப்படி தானே உங்கள் வீட்லேயும்?